நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம். ஜனநாயகத்தை மீட்டெடுக்க இந்தியா கூட்டணி இந்த தேசத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பாஜகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் பாஜக அனைத்தும் தோல்வி அடையும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தோம். ஜனநாயகத்தை மீட்டெடுக்கின்ற நாள் என்று தேர்தல் முடிவு திருவிழா நடக்கப் போகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இன்னும் தெளிவான முடிவுகள் வரும். ஸ்மிருதி இரானி மிகவும் மோசமான நிலையில் பின்னடைவில் இருக்கிறார். சவாலெல்லாம் விட்டார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு. யாரெல்லாம் கொக்கரித்தார்களோ இன்று மண்ணை கவி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும், வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவிழ்ந்தடித்து படுத்துக் கொள்வதும் கிடையாது. வெற்றி வந்தாலும் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இந்த தேசத்திற்கான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். சார், மோடி என்பவர் அவங்க சொல்ற ஒரு பிம்பம் ஒரு சுற்றிலேயே தோல்வி அடையக்கூடாது. எங்களுடைய சாதாரண தொண்டர்கள் காங்கிரஸ்ல இன்னைக்கு நிறுத்தி இருக்கோம் 9 வேட்பாளர் தமிழ்நாட்டில் எல்லாமே முதல் சுற்றிலிருந்து லீடிங்ல இருக்காங்களே. ஒரு சுற்றில கூட பின்னடைவு கிடையாது. எங்க சாதாரண தொண்டர்கள் நிறுத்திருக்கோம் நாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பிம்பமா ஏற்படுத்தின நரேந்திர மோடி 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர், வாரணாசியில தெரு தெருவா வீடு வீடா போனவர், எதற்காக பின்னடைவை சந்திக்கிறார்? அப்ப மக்கள் அவரை தூக்கி எறிந்து விட்டார்கள். மக்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. இதுதானே பொருள். தேங்க்யூ. அதுதான் எங்க தலைவர் சொல்லி இருக்காரு. இந்த பங்கு சந்தையில் எதற்காக நேற்றைய தினம் 10,000 பாயிண்ட்டுக்கு மேல புள்ளிகள் ஏறினது, இன்னைக்கு அப்படியே 10,000 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. என்ன காரணம்? சரி, தேர்தல் முடிந்து 1ஆம் தேதி முடிஞ்சது. கவுண்டிங் என்னைக்கு நடந்திருக்கணும்? கவுண்டிங் ஒரு நாள் இடை விட்டு 2ஆம் தேதி நடந்திருக்கணும். ஏன் 2ஆம் தேதி கவுண்டிங் வைக்கல? பங்கு சந்தையில் பாஜக மிகப்பெரிய ஊழலை நேற்று ஒரு தினம் பல லட்சம் கோடியை சம்பாதித்து இருக்கிறது. லாங் ஷார்ட் என்று சொல்லுவார்கள். இவங்க ஷார்ட்ல போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, மாலை வித்துட்டாங்க. இப்ப அகைன் வாங்க போறாங்க. 2 லாபம், ரெட்டிப்பு லாபம். எத்தனை லட்சம் கோடி பாஜகவுடைய தலைவர்கள் சம்பாதிக்க போறாங்கன்னு போக போக விசாரணையிலே தெரியும். நன்றி.